வணக்கம்ங்க. இது உங்கள் கொங்குலவன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தை நோம்பி. நான் 3 வேளை வயிறார சாப்பிட்ற சாப்பாட்டை உற்பத்தி செய்கிற கடவுளை விட முக்கியமான விவசாயிகளுக்கும் நம்ம அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி தை 1ஆந்தேதி, அதாவது சூரிய பொங்கலுங்க. எல்லாருமே பொங்கல் வச்சு சாமி விடுவீங்க, கோயிலுக்கு போவீங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நாம் என்னென்ன செஞ்சோம், கோயிலுக்கு இது போனோமா இல்லை பொங்கல் வச்சோமா என்னென்னங்கிறதாங்க தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டதை போட்டிருக்கிறோம். இது மாதிரி விலாக் என்னென்ன பண்ணுறங்கிறத போடுறோம். சரிங்களா? பிடிச்ச ஒரு லைக்கை போட்டு போங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. சரி எப்படியும் முருகர் பார்த்துருவோன்னு சொல்லி போட்டு ஓதிமலை கிளம்பிட்டேங்க. ஊரில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து எல்லாம் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்று நிகரே இல்லைங்க. நம்ம காலையில் ஒரு 7 மணிக்காட்ட கீழே போய் சேர்ந்துருந்தேங்க. அப்புறம் 7 மணிக்கு ஏறுறக்க ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க ஏறி வரையில். அங்கே போய் பார்த்தா கோயில் சுற்றி 2-3 லைன் நிற்குதுங்க. அதில் நின்று சாமி கும்பிட்டு வரக்குள்ள ஒரு வழியாகி போச்சுங்க. எப்படியோ நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டேங்க. நல்லா கொஞ்ச நேரம் நின்னே கும்பிட்டோம். அந்தளவுக்கு நல்லா இருந்ததுங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா ஓதிமலைங்க. அதிக படிக்கட்டு உள்ள முருகர் கோயில்னால் அது இதுதாங்க. சரிங்களா? 1800 படிக்கட்டு என்னமோ அந்தளவுக்கு இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா குரங்கு ஊர்பட்ட சுற்றிட்டு இருந்தது. அது பாட்டுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க பவானிசாகர் டேமுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த மலை. இங்கே இந்த மலையில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த பவானிசாகர் டேமுங்க. அதுதாங்க அந்த தண்ணி நிற்கிது வருங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு பாசனத்துக்காக தண்ணி வரதுங்க. இதுலேனா நம்மளுக்கு எல்லாமே இல்லை. அதை பார்த்துங்க ஜூம் பண்ணி எவ்வளோ பெருசு. ஓதிமலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஏறுறது நல்லதுங்க. ஏன்னா கொஞ்சம் வெய்ய வந்ததுக்கப்புறம் ஏறுறது சிரமமாக போகும். ஏன்னா வெயிலுங்க. ஒரு 2000 கிட்டத்தட்ட 2000 படிக்கட்டு ஏறுறங்கிறது போது அது சிரமமாக போகுங்க. அதனால் காலையில் நேரத்தில் ஏறிட்டு ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே இறங்குற மாதிரி பார்த்துக்கோணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாமி கும்பிட்டு நின்றுருந்தான். அதெல்லாம் சின்ன சின்ன குரங்குகளை விளையாண்டுட்டு இருந்ததுங்க. ஒவ்வொன்றா சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறது, ஒவ்வொன்றும் அதை தலை சொறிகிறது, இது மாதிரியே சுற்றிட்டு இருந்ததுங்க. நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் எல்லாம் கிளம்பிட்டேங்க. பார்த்தீங்கன்னா நேரத்துலேயே வந்தங்காட்டி பசி எடுத்துருச்சுங்க. மேலே இவ்வளோ படிக்கட்டு ஏறி நின்றுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் இறங்கிலேயே பசி எடுத்துருச்சுங்க. சரின்ட்டு அங்கே போனால் சோறு போடுறேன்னாங்க. அதனால் சீக்கிரமாக வெடுக்குன்னு இறங்கி சாப்பிட்றதுக்கு போயிட்டேங்க. பார்த்தீங்கன்னா கனி கொடுத்தாங்க, திண்ணீர், எல்லாத்துக்குமே அர்ச்சனை வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே நின்று சாமி கும்பிட்லாங்க தெளிவாக. ஒவ்வொரு கோயிலெல்லாம் சும்மா தள்ளி விட்டே இருப்பாங்க. அது மாதிரியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் எத்தனை கூட்டம் இருந்தாலும் நின்று சாமி கும்பிட்டு வரலாம். அத்தனை அருமையாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி ஆகி போச்சுங்க வீடு வந்து. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு அதை இதையும் பண்ணிட்டுங்க மறுபடியும் ஊருக்குள்ளெல்லாம் கோயிலுக்கு போகணும்லங்க. அங்கெல்லாம் போய் தேங்காய் வலை மாற்றிட்டு வரணுங்க. அது கேட்பீங்க, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கலையே, எல்லாம் கோயிலுக்கு மட்டும் சும்மா சும்மா போயிட்டு வரேன்னு. பார்த்திங்கன்னா நம்மளது தைப்பொங்கல் வந்து வீட்டிலலாம் வைக்க மாட்டாங்க. விநாயகர் கோயில் வைப்பாங்க வருஷம் எப்போவுமே. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இடித்து வேலை நடந்துகிட்ருக்குதுங்க. அதனால் சரி விநாயகர் கட்டினதுக்கப்புறம் அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தைப்பொங்கல் முதல் நாள் அன்றைக்கி பொங்கல் வைக்கலிங்க. அடுத்தது மாட்டு பொங்கல் தான் வைக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுக்குங்க, கருப்பராங்கோயில், அம்மன் கோயிலுங்க, புதுமரியத்த கோயில், நிறைய கோயில் இருக்குது. அப்புறம் தோட்டத்து கருப்பராங்கோயில், இது எல்லாத்துக்குமே போய் தேங்காய் வாழை உடச்சி சாமி கும்பிட்டு வருவாங்க. இது எப்போவுமே வருஷம் அவங்க கும்பிடுவோம். அதே மாதிரி தாங்க இதையும் இந்த வருஷம் கும்பிட்டாங்க. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரக்கே ஒரு நேரமாகி போகுங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில் இருக்குங்க. அந்த தோட்டத்தில் கொஞ்சம் ஒரு கோயில் இருக்குங்க, இன்னொரு தோட்டத்தில் இருக்கும். அது மாதிரி எல்லா பக்கம் சுற்றி ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறதாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இப்படி போவோம். மித்த நாளெல்லாம் கண்டுக்கிறோமோ இல்லையோ, இது ஒரு 4 நாள் கண்டுக்கலாங்க. தை நோம்பி அன்றைக்கி வேணால் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வச்சுருவேங்க. ஹேப்பி பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி போட்டு. ஆனால் உண்மையான வாழ்த்துக்கள்னு என்னென்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு விவசாயிக்கு உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணுங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணோன்னே போய் களை வெட்டணுமா, தண்ணி கட்டணுமான்னு கேட்காதீங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன விவசாயி கீரை கொண்டு வராருன்னா அது வேறு மெசேஜ் வாங்குங்க. காய்கறி கொண்டு வந்தாருன்னா சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போங்க. இதே சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அவங்க சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போவீங்க. அது எப்போ வந்த காய்கறின்னு தெரியாது. இதே விவசாயின்னா அப்போதைக்கு எப்போ கொண்டு வருவாங்க. நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு கொடுத்து வாங்கிட்டு போங்க. உங்களுக்கும் நல்லது. அவங்க எப்போவுமே கம்மியாக தான் சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் பேர பேசி குறைக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்சதை கொடுத்து வாங்குங்க. ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? விவசாயி முடிஞ்ச அளவுக்கு எது எது பொருள் உங்களால் விவசாயிகிட்ட வாங்க முடியுமோ அதெல்லாம் அவங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய கடைக்கு போகிறத தவிர்த்துட்டு சின்ன சின்ன விவசாயிகிட்ட வாங்குங்க. உங்களுக்கு உடலுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லதுங்க. சரிங்களா? அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைங்கன்னா கூட போய் நில்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் பிரச்சனை அதில் பிரச்சனைனா கூட போய் நில்லுங்க. அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தாங்க நாம் எல்லாருமே வயிறார 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியும். சரிங்களா? அவங்க கேட்டு போகட்டும், நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு சோறு வந்தால் சரின்ட்டு இருந்தோம்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க இருந்தால் தான் சோறு. நாம் வெறும் பணத்தை வச்சுருந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்னடா கருத்து சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. இதுதாங்க உண்மை, இதுதான் நடக்குது. இதெல்லாம் உங்களால் முடிஞ்சதை மாற்றுங்க. சரிங்களா? அதுதாங்க உண்மையான பொங்கல் வாழ்த்து. சரிங்களா?
என்னடா கோயிலில் சாமி கும்பிட்டுருந்தா தண்ணி கட்ட போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி எடுத்துவிட்டு போயிருந்தேங்க. அந்த சிறகு பாஞ்சிச்சு, அடுத்த சிறகு வெட்டி விட்டு பாயாதுக்கெல்லாம் திருப்பி விட்டுருந்தேங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஊடு வகையில் எல்லாம் முறுக்கு சுட்டு வச்சுருந்தாங்க. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டு இன்றைக்கி நாள் முடிஞ்சதுங்க. இன்னும் வேலை இருந்ததுங்க, அதெல்லாம் போடல. இப்போ வரைக்கும் இவ்வளோதாங்க. நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்க? உங்கள் வீட்டில் என்ன பலகாரம் செஞ்சாங்க? அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தை நோம்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் போயிருக்குங்க. அடுத்தது நாளைக்கு மாட்டுப் பொங்கல் இருக்குது இல்லைங்க, அதில் பார்த்திங்கன்னா தரமாக கொண்டாடிடலாம். அதெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடுறோம் என்னங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எல்லாருமே நல்லாயிருப்போம். நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.